மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். 3 லட்சம் கோடி செல்கள் உள்ள ஒரு மனிதன் உருவாகிறான். இந்த ஒரு செல் 210 வகையான செல்களாக மாறுகிறது மனித உடம்புல. அப்போது இது ஒரு களிமண் மாதிரி. இதை நீங்கள் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் செங்கலும் செய்யலாம், இல்லை பெரிய சிலைகளை செய்யலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களா. அது ஒரு கண்ணுன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல், மூளைன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல். அந்த மாதிரி செல்களாக 210 செல்களாக இது மாறக்கூடியது. பல்வேறு நோய்களை எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட பெரும்பாலான நோய்களை இது போக்கக்கூடும். ஏன்னா கடைசியாக HIV நோயில் இருந்தவங்களும் ஒரு 5 பேர் வரைக்கும் இது வரைக்கும் குணப்படுத்தியிருக்கு இந்த நோய். ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டெம் செல் உதவியாக இருக்குது. அப்படின்னா ஹார்ட்டுக்கு ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ண வேண்டாமா? இனிமேல் தேவை இருக்காது. இன்னும் பைபாஸ் எல்லாம் இது ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருப்பாது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பிரபல டாக்டர் காமராஜ் அவர்களை அவரது மருத்துவமனையில் சந்திக்கிறோம். அண்மை காலமாக மருத்துவ உலகில் பரபரப்பாக பேசப்படும் விஷயம் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸின் அட்வான்ஸ்டு பிரிவு இந்த ஆஸ்பத்திரியில் மட்டுமே உள்ளது. அண்மையில் இதை தெலுங்கானா கவர்னரும் பாண்டிச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்துள்ளார். இந்த ஸ்டெம் செல்ஸ் என்றால் என்ன, இதன் பயன்கள் என்ன, இதன் அட்வான்ஸ்மெண்ட் என்ன என்பது பற்றியெல்லாம் டாக்டர் அவர்களிடம் பேச போகிறோம். வாருங்கள் டாக்டரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இது மருத்துவ உலகத்தில் இன்னொரு மைல் ஸ்டோன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன? மீளுருவாக்கம் அப்படின்னு இதை தமிழில் மொழிபெயர்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இதை முதலாக அறிந்து வரலாற்றில் எழுதினது அரிஸ்டாட்டில். அவர் தான் அந்த விலங்கியல்ல தந்தை. இந்த பள்ளி போன்ற விலங்கினங்கள்ல வால் அறுந்த போது இல்லை கால் உடஞ்சி போது வெட்டி கட்டுப்பட்டால் மறுபடியும் அது வளர்ந்துடும். அங்கே நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால குருத்தணுக்கள் அதுலேருந்து மறுபடியும் வளர்ந்துடும். இப்போ வாழை மரம்லாம் வெட்ட வளர்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவை ஸ்டெம் செல்ஸ்ன்னு அப்போ பேர் இல்லை, ஆனால் வளர்றதை கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணது முதலாக அரிஸ்டாட்டில். சரி. பின்னால் 1950களில் இந்த கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு முதலாக ஒரு எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை பண்ணப்போ புதிய மனிதர், அதாவது நோய் இல்லாதவர்களுடைய மஜ்ஜையை மாற்றும் போது அந்த மஜ்ஜை அப்படி அந்த நோயை போக்குறத கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து தான் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இது ஒரு ஸ்டெம் செல் அப்படின்ற கான்செப்ட் கருதுகோள் ஆக இருந்தது. ஆனால் யாரும் அதை லேபில் உருவாக்கலை, அது ஒரு கருதுகோளாக இருந்தது. அதற்கப்புறம் இதை டெஸ்ட் டியூப் பேபியில் தான் முதலாக ஸ்டெம் செல்லை நம்ம உருவாக்குறோம். ஒரு விந்து எடுத்து ஒரு கருமுட்டை எடுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா ஒரு செல்லாகுது. 2 செல்லாக இருக்கிறது, விந்தும் கருமுட்டையும் சேர்ந்து ஒரே செல்லாக மாறுது. இதுதான் ஒரு ஸ்டெம் செல். இந்த செல்லிலிருந்து தான் 3 லட்சம் கோடி செல்கள் உள்ள ஒரு மனிதன் உருவாகிறான். இந்த ஒரு செல் 210 வகையான செல்களாக மாறுகிறது மனித உடம்புல. அப்போது இது ஒரு களிமண் மாதிரி. இதை நீங்கள் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் செங்கலும் செய்யலாம், இல்லை